இங்கே இந்த பொண்ணு காட்டில் நடந்து வந்திருக்கும் போது சடனாக மேலேருந்து ஒரு சிங்கக்குட்டி வந்து இவளோட கையில் விழுகுது. இவளுக்கு என்னன்னு ஒன்றுமே புரியல, இப்படி மேலேருந்து வந்து விழுகுதுன்னு. சரி, அதுக்கப்புறம் இவளோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறா. இவளோட வீட்டில் இருக்க சோப்பா மேலே வச்சுட்டு சரி கதவை க்ளோஸ் பண்ணலான்னு பண்ணுறான் பாருங்க. அந்த நேரம் ஒரு உல்ஃபு குட்டி போட்டு தூக்கிட்டு வருது. ஆல்ரெடி ஒரு உல்ஃபும் வேற அங்கே வளர்த்துட்டு இருப்பா. இவன் சந்தோஷத்தில் அந்த குட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி லைட் அடிச்சு பார்த்துருப்பா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவ இருக்கிற இடத்துக்கு போலீஸ் வந்திருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக எதுக்கு வந்திருப்பாங்கன்னா சிங்கக்குட்டி ஏதாவது இருக்கான்னு சொல்லி வேட்டையாடி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ தான் அந்த ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது வெதர் சரியில்லாமல் மழை பெஞ்சு அந்த ஃப்ளைட் கிராஸ் ஆயிடுது. அப்ப விழுந்ததுல இந்த பெட்டியில இருந்த சிங்கக்குட்டி மட்டும் தனியா மரத்து மேல விழுந்துருது. அதுக்கப்புறம் ஒரு கூட்டுல வந்து விழுந்துரும். அது ஒரு கழுகு கூடுன்றதுனால அந்த கழுகு அந்த குட்டியை தள்ளி விட்டுரும். அப்பதான் அந்த பொண்ணு காட்டுக்குள்ள வந்திருப்பா. அப்ப இவளோட கையில விழுந்து வீட்டுக்கு திறந்து வச்சிருப்பா. மறுபடியும் போலீஸ் வந்து அந்த சிங்கக்குட்டி ஏதாவது பாத்தீங்களான்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. இந்த டைம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இவளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருது. அதனால சிங்கக்குட்டியெல்லாம் அதிகமா எங்க இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் சொல்லி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுறா. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த தாத்தா இந்த ஹுல்ஃபை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அப்ப இவளும் போய் பார்க்கும்போது அப்ப அந்த உல்ஃபோட குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கு. அந்த நேரம் அந்த சிங்கத்தோட குட்டி அங்க வருது. அந்த குட்டியும் அந்த உல்ஃபோட பாலை போய் குடிக்குது பாருங்க. அந்த உல்ஃப் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இவளும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா.